பேசுறீங்களா அதுல இருந்து? ஹலோ ரொம்ப பேசுறீங்க. பேசவே இருக்கு. இழுத்து வச்சு அறுத்து விட தெரிஞ்சுக்கங்க. சாப்பிடு. ஹலோ போற வழில கொட்டை ரெண்டு தெரிச்சு போய் தெரிஞ்சுக்கங்க. யாரு கொட்டை? உங்க தாவ கொட்டையும் கீழே தொங்குது பாருங்க ரெண்டு. கேட்டுட்டீங்களா? ருத்ராச கொட்டை அதை சொன்னேன் நான். இவ்வளவு ஒரு சபையில ஒரு பொம்பளை கொட்டை தெரிச்சு போகணும் பகிரங்கமா சொல்றா. இதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாம இருக்கீங்க. பொம்பளை எல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. ஏத்தா உங்க வர்க்கம் பேசினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆம்பளை பையன் பேசி விட்டாங்க மட்டும் அவன் உங்களுக்கு பேசி விட்டா வச்சு விட்டாங்க. உண்மையை சொல்றான். நான் ரெண்டு கொட்டை போட்டுருக்கேன். கருத்து என்ன? அதான் சொன்னேன். போடுற போட்டுல ரெண்டு கொட்டை தெரிச்சு முதல்ல எந்த கொட்டைன்னு சொல்லியா? நான் ருத்ராச கொட்டை இல்ல. ஏன் சொல்லி சொன்னதான் நீங்க ஒத்துக்கீங்க. சொல்லுங்க. நீ சொல்றது ருத்ரா கொட்டை தெரியுமா? கோவம் வரும்போது எங்க வாயில ஒண்ணு சொல்ல முடியாது. நாங்க விளக்கம் சொல்ல முடியாது. வார்த்தை பேசுறாக்கா வாங்க போடுவேன். ரொம்ப பேசுறீங்க நீங்க. நான் அடிக்கத்தான் செய்வேன். பொம்பளை லட்சம் நட. நீங்க ஆம்பளை நான் உன்னை இடிக்கத்தான் செய்வேன். நான் அடிக்கதான் செய்வேன். நான் கடிப்பேன். நான் பிடிப்பேன். நான் கசக்குவேன். நான் கசக்கி புளிங்க நசுக்கி எடுத்து நான் உன்னை கற்பழிப்பேன். நான் போய் வந்தவரை எத்தனை பேர் வந்திருந்தேன். எத்தனை பேர் கற்பிச்சாங்க? பார்த்து வந்துருந்தேன். விளக்கணை விளக்கணை விட்டா கற்பிச்சாங்க. சிச்சோட பிச்சு ராஸ்கா வளவள நடக்குது. ரொம்ப வச்சிருக்கியா நீ? அட்வான்ஸ் வாங்கும்போது சொல்லித்தான் வாங்கியிருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க? ராத்திரி 10 மணி வந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் சாந்தி உன் கொண்டாட்டி. நீ என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குற. எனக்கு சொல்லிதான் கூட்டி வந்திருக்காங்க. நைட்டு 9 மணில இருந்து விடிய 6 மணி அதிகம் தான் நீ வச்ச ஆளு. நீ என்ன சொன்னாலும் செய்வாப்ல பண்ணுவாப்லன்னு சொல்லி வந்து கூட்டி வந்திருக்காங்க. சரியா தான் சொல்லிருக்காங்க. 1 மணி நேரம் அட்வான்ஸா கொடுத்துருக்க. 9 மணில இருந்தே நீ சொல்ற அப்புறம் செய்வாப்ல இருக்க. ஆமா நீ சொல்லு. நீ எப்படி சொல்லி அப்படி செய்யறேன். எனக்கு வேலை விஷயம் வைக்க செய்ய போக வைக்க செய்யத்தான். எனக்கு சின்னத்தாவாப்பா சித்திடா. சித்தியா? சித்தி ஏன் சித்திட்ட வாய் எப்படி இருக்கிறீங்க? தொட தொட கடவாய் தொட. நீங்க தொடங்க. வலியுது. எனக்குமா வலியுது? நான் தான் வலியுது பாருங்க. அப்ப மையம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வலி. ஒரே இடத்துல வலியுது. என்ன குடும்பம் தெரியும்? நம்ம ஜீன் ஃபேமிலி ஏறு. சின்ன தட்ட என்ன கேட்டாங்களா? பசிக்குதுப்பா. பால் கேக்குறியா? ஹலோ பால் வச்சு இந்த பூனை குடிச்சிட்டு போயிருச்சு. ஓ குடிச்சிட்டு போனா போதும். நீ குடுக்கணும். ஏமா எனக்கு நான் கொடுக்க மாட்டேனா? நீங்க கொடுங்க. அப்பா உனக்கு ரப்பர் மாட்டி தரவா பாட்டல்ல ரப்பர் மாட்டாம தரவா. அல்ல எந்திரிச்சு கிளம்பிட்டான் பாட்டுல சொன்னீங்க. சரி பரவாயில்ல விடு. நீ பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்து. நீங்க ஆம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்கங்க. நாங்க எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம். ஆழப்பறந்தது ஆண்மகன். அடங்கி போறவதான் பொம்பளை. அதெல்லாம் அந்த காலங்க. அடங்கி போறது நீங்க தான். நாங்க கிடையாது தெரிஞ்சுக்கங்க. நீங்க வச்ச ஆள் நாங்க கிடையாது. நாங்க வச்ச ஆள் தான் நீங்க. அந்த காலம் இந்த காலம்லாம் இப்ப கணக்கு இல்ல. எந்த காலத்திலும் ஒண்ணுதான். எப்படி? ஆண்மகன் என்பவன் பேசத்தான் செய்வான். பெண்மகள் என்பவன் பேசத்தான் செய்வாள். பேச பிறந்தவள் பெண்கள். பேசினா உன்னை வாயாடி சிரிக்குமே. நீங்க பேசினா வாயாடி கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. எங்கேயா கேட்டு பாரு உலகத்துல ஆம்பளை வாயாடிக்க சொல்லிருக்கான பொம்பளை தான் வாயாடி சிரிக்குமே. இல்லையா? இப்படி பேசினா போயிட்டு புதக்கிழமை திரும்பிடுவேன். இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை ஆகுதுங்கன்னா தூங்கும்போது தலையில கள்ளதி போட்டு கொன்றுவேன். ஆசைய பாரு. நான் புருஷனா வரணுமா? இவங்க கலையப்படு. நீ எல்லாம் என் முண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா மனவரையில தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்கு வச்சு ஏத்திடுவேன் கிருப்புன்னு. நீங்க எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை வரணும்னு நினைச்சீங்கன்னா பொண்ணு பக்கம் வரணுங்க காப்பியில வசத்து போட்டு கொன்றுவேன். நான் காப்பியே குடிக்காம உன்னைய பார்த்துட்டு மொக்கா கூட்டிட்டு ஓடி போயிருவேன். அவனா நீங்க அக்கா இல்லையே? அக்கா இல்லையே? தங்கச்சி இருக்குல்ல? தங்கச்சி இல்லையே? அம்மா இருக்கும்ல? அம்மா இல்லையே? யாரு தான் நீங்க பாட்டி இருக்காங்க. நீங்க பாட்டி இருக்காங்க. கூட அந்த கட்டு முட்டை குடிக்க ஓடுறேன். ஒரு பொத்தல் இருந்தா சேர்த்தேன் நம்ம கணக்கு அவ்வளவுதான். நமக்கு எதை பத்தி கவலைப்படுறேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடைக்கிறீங்களுக்காக பட்டினியா கிடக்க முடியுமா? நல்ல சாப்பாடு கடை இருந்தா சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல டீ கடையில வரிக்கையோ ரொட்டியோ அவசரத்துக்கு நினைச்சு தின்னு போறது இல்லையா? அது மாதிரி இருக்கேன். ஹலோ ஓகே கிளவினா ஓகே தான். நோ ப்ராப்ளம். என்ன அது உசுக்காவதுலாம் பாத்துக்கோங்க. அதுக்காக என் கையில ஒண்ணு முடியணும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு கொலைக்கு சொல்லிக்கிற மாட்டீங்க. பிரச்சனை இல்ல. முதல்ல சொல்லுங்க. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. புரியுதா? உனக்கு நாங்க சூட குளத்தி மணி எடுத்து உங்களுக்கு கிடி கிடிக்கிறோம். நாங்க ஆட்டணும். இங்க ஆட்டுறதுக்கு இருக்கு. அங்க என்ன இருக்கு? ஹலோ சூடத்தை காட்ட சொன்னேன். சூடத்தை காட்டு இதே காட்டு எப்படி அவசியம் ரொம்ப பேசுறீங்க நீங்க. பேசுறதுக்கு உனக்கு தெரிஞ்சுக்க. தமிழகத்துடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க. 5 வயசு பையன் ஆம்பளை பையன் ரோட்ல நடந்து வரான்னா 50 வயசு கிழவியா இருந்தாலும் காலை நீட்டி இருந்தாலும் ஆம்பளை பையன் வரன்னு காலை தெரியல. இப்ப நாங்களா பார்த்து கொடுக்கணும் உங்களுக்கு மரியாதை. நான் சொல்லி இருக்கு நீ சொல்லி சொல்றேன். நான் எடுத்து விளக்கத்தை சொல்றேன். நீங்களா பார்த்து கொடுக்கறத கொடுக்கணும். அது சட்டம்.
அவரு நம்ம பேரன் தான் நம்ம மயன் தான் அப்படி நினைச்சுக்கிற காலை நீட்டியே உட்காந்துருந்தான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு அர்த்தம். ஐயே உங்களுக்கு மட்டும் கொழுப்பு இல்ல. அவங்கள பையனுக்கு மதிப்பு கொடுக்கணும். இல்லன்னா என்ன பண்ணீங்க? அதனாலதான் ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளைடான்னா பொம்பளை அப்படி சொல்ல என்ன உனக்கு என்ன பண்பாடு பக்குவம் தெரியல. உங்களுக்கு பண்பாடு பக்குவம் உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியும். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். சரி, அவனுக்கு எந்த இழப்பும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. சரி, கோடினா என்ன? புது துணி. வெரி குட். அது எது வரைக்கும் புது துணிமா? கோடி ஒரு வெள்ளை என்ன, ஒரு செலவு ஒண்ணு வரைக்கும் அது புது துணி. செலவு பண்ணியாச்சுன்னா அது பழைய துணி தான். குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பக்கம் வரைக்கும் தான். ஒருத்த புள்ள பத்துட்டீங்கன்னா உனக்கு கழுட்டு முட்டைன்னு மூலையில தள்ளிடுவாங்க. நாங்க அப்படி இல்ல. 80 வயசுல நரச்ச வயசு முறுக்கி விட்டு மணவர்ல மாப்பிள்ளையா உட்கார தகுதி எங்களுக்கு இருக்கு. 80 வயசா இருந்தாலும் நாங்க அப்பத்தை விட்டு தோசை வித்தாச்சு நாங்க பழச்சிக்குவோம். உங்களால அது புரியாது. அப்பதான் வித்தியா அப்பதான் வித்தியா தோசை ஏன் ஒண்ணு சொல்றேன். இல்ல சரி, 1000 குட்டி சாரை தாண்டன்னு சொன்னீங்களே, நீங்க எத்தனை குட்டி சாரை தாண்டாலும் எங்க கிட்ட தான் வந்து ஆகணும். நீங்க புரியுது உங்களுக்கு? அது தெரியும். பொம்பளை கிட்ட ஆம்பளை சொல்றீங்க 1000 குட்டி சாரை தாண்டா 2000 குட்டி சாரை தாண்டன்னு சொல்றீங்க. பொம்பளை எடுத்தானே வர்ற. ஆமா, நீ 1000 குட்டி சாரை தாண்டி எங்க ஆம்பளை வாங்க பாப்பா. நான் தாண்டன்னு சொல்லவே இல்லையே. நீ வாவே. நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்லவே இல்லையே. நீங்க தானே சொன்னீங்க. நான் சொல்லவே இல்ல. முடியாது அப்பா விட்டு செய்ய. நான் சொல்லவே இல்ல. நீங்க தான் 1000 குட்டி சாரை தாண்டறேன்னு சொன்னீங்க. நான் எங்க கிட்ட வந்து ஆகணும். நீங்க அது உங்க எடுத்தாம வரதுதான் தாண்டி வரதே. என்னதுங்க நான் சொல்றேன். அப்ப என்ன இப்ப இவர் மாதிரி சொல்றீங்க? 1000 குட்டி சாரை தாண்டினா இன்னும் 2000 குட்டி சாரை தாண்டுனாலும் எங்களுக்கு பேர் வந்து ஆம்பளை பைய தான். இல்லங்க எனக்கு கேள்வி கிடையாது. நீங்க ஆம்பளை பொம்பளை ஒரு ஆளை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட போனா அதுக்கு வேற பேருமா? அது உங்களுக்கு தெரியல. ஒண்ணு வேணா ஒரு உதாரணம் கேக்குறேன். 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், யார் வயசுக்கு பண்ற கல்யாணம்? யாரோட வயசுக்கு பண்ற? யாரோட வயசுக்குனா பொண்ணு மாப்பிள்ளைக்கு. 60ஆம் கல்யாணம் சொல்லானே. மாப்பிள்ளைக்கு 60 வயசு ஆகி பண்றானா, பொண்ணுக்கு 60 வயசு. மாப்பிள்ளைக்கு அப்ப பொம்பளைக்கு என்ன வயசு இருக்கணும்? 60 வயசு இருக்கணும். 60 இருக்காது. ஒரே வயசுல கல்யாணம் பண்றாங்க. அவர் இல்லையா? அதுக்கு 50 இருக்கு, 52 இருக்கு. அவ்வளவுதான். 7 வயசு 8 வயசு அங்க இருக்கு. அப்ப எந்த கணக்கு வச்சு பண்ண? ஆம்பளையோட வயசை வச்சுதான் கணக்கு பண்ணுவானே தவிர நீ அல்ல கைதானே தவிர நீ மெயின் லிஸ்ட் வர முடியாது. அல்ல கையோ நொல்ல கையோ இந்த கை நம்மளால வாழ முடியாது. தெரியுமா உங்களுக்கு? உன் கை தேவையில்லை, என் கையே போதும் வாழ்ந்துக்கிறேன். எத்தனை காலத்துக்கு உங்க கையை வச்சிருக்க பழப்பீங்க? கை வேலை செய்ய வரைக்கும் செத்துருவீங்க. என்ன மெயின் சாகுறான்? செத்துருவீங்க. பொம்பளை தவிவிடாம ஆம்பளை வாழ்ந்துருவேன். பொம்பளை தவிவிடாம ஆம்பளை வாழ முடியாது. என்ன சொன்னது? எங்க உலகமே சொல்லுதுங்க. நான் சொல்லுவேன் வாழ முடியும். வாழ்ந்துருக்கான். வாழ முடியாது. வாழ்ந்த ஆளுங்க எடுத்து காட்டுவா. எடுத்து எங்க சாக்கெட்ல வச்சிருக்கீங்க? கிறுக்கு முடிச்சவள நாட்டுக்கே பேரும் புகழ் வாங்கி கொடுத்தார் டாக்டர் APJ அப்துல் கலாம். கல்யாணம் பண்ணாரா? சொல்லலையே. விவேகானந்தர் கல்யாணம் பண்ணாரா? முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் பண்ணாரா? கர்ம வீரர் காமராஜர் கல்யாணம் பண்ணாரா? இவங்க எல்லாம் வாழ்ந்து சாதனை பண்ணலையா? இவங்க எல்லாம் சாதிச்சது காரணமே உன்னை மாதிரி ஒரு மூதேவி கூட இல்லாதனாலதான் அவங்க சாதிச்சிருக்காங்க. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. பொம்பளை பத்தி அப்படி மூதேவி சொல்லாதீங்க. இங்க பாருங்க, பொம்பளை மூதேவி சொல்லாம ஆம்பளை மூதேவி சொல்லுவானா? மூதேவி பையன் சொல்றேன். ஒரு வாரம் ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் எங்களால முடியும்? யாரு உங்க அம்மாவா? இப்ப நான் உன்னை கேட்டு நீ பாவட கட்டி வாரியா? டான்ஸ் ஆகல நீயா? உன்னை நான் கேட்டேன். உன்னை கேட்டலான்னு அது அவன் சொல்லுவாங்க. நீ சம்பளம் அவங்க உனக்கு இருக்கு இந்த வேலை. பேசாம உட்காந்து கூத்து பாரு. நீ சொல்லு. நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஊர்ல கலவரம் வந்துடும். புரியுதா? நீ வேற ஏதாவது சொல்லிருந்தா கூட நான் ஏத்துக்குவேன். நீ சொன்ன உதாரணம் ரொம்ப தப்பு. அதுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. நான் வாயை கட்டியிருக்கேன். பேசாம இருக்கு. சரிங்க, இவ்வளவு சொல்றீங்க. எங்களுக்கு எடுத்து சொன்னா நிறைய எடுத்துக்கிட்டு சொல்றியா? சொல்ல எடுத்து சொல்லுமா? அவளே பேசுறது தடுமாறுறா. நீ வந்து ஊட உழைப்பிட்டு அவளை கெடுத்து தொலைக்கிற. நீ ஐயோ மறந்துருன்னு சொல்ல வரேன். சொல்லு சொல்லு. இல்ல பேச வந்தா மறந்து சொல்லுவா. அவன் ஒரு அரணை உங்களுக்கு தெரியாது. சரி நான் சொல்றேன். எங்களுக்கு சொல்லப்போனா நிறைய பேர் சொல்லலாம். அதான் அன்னை தரசா எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். நான் வந்து நீங்க சொல்றது நான் சொல்ல. அதாவது எங்களோட தயவு இல்லாம வாழ முடியாது சொன்னேன். அது என்னன்னா இப்ப யாராவது கல்யாணம் பண்ணுவீங்க? மறந்துடுவாங்க.
சொல்றேன் வா. யாராவது சொல்லுவா அவங்களுக்கெல்லாம் இருங்க வர்றேன். அவங்களுக்கெல்லாம் அக்கா இருந்திருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க, எல்லாரும் உதவி இருந்திருப்பாங்க. யாருமே இல்லாம உங்களால வாழ முடியுமான்னு சொல்லலாம். ஒரு அக்கா தங்கச்சி கொண்டாட்டி யாருமே உங்களால வாழ முடியுமா? ஆனா நாங்க வாழ்ந்துருவோம். நாங்க வாழ்ந்துருவோம். எப்படி ஆம்பளை தேவையில்லாம நாங்க வாழ்ந்துருவோம். வாழ்ந்துருவியா? ஒப்பே ஆம்பளை தானே? ஆமா. அவன் இல்லாம எனக்கு பிறந்த ஒப்பே ஆம்பளை. பெத்துட்டாங்க. பெத்துட்டு தனியா இருந்து வாழ முடியுமா? அவங்க அம்மா இல்லாம அக்கா தங்கச்சி இல்லாம சொன்னீங்கல்ல, அவங்க எங்க குடும்பம் தானே. அது மாதிரி பொண்ணு நம்பி தான் வாழ்ந்துருக்கீங்க நீங்க. அவங்க ஆம்பளை தானே? நான் சொல்றது வேற, நீங்க சொல்றது வேறங்க. ஒண்ணுதான் நான் சொல்றது உங்களுக்கு. தனியா இருந்து நான் வாழ்ந்து காட்டுறேன். உங்களால முடியுமாங்க? ஒரு புருஷன் இல்லாம ஒரு பொண்டாட்டி புள்ள குட்டி வச்சு கவர்ந்து பண்ணிடுவா. நீங்க பொண்டாட்டி இல்லாம புள்ள குட்டி வச்சு கவர்ந்து பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? முடியாது. ஏன் முடியாது? ஆனா முடியாதுங்க. காரணம் நான் எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன். நாங்களும் எவ்வளவு பேர் பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கீங்க? ஏன் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி இல்லாம புள்ள குட்டில வச்சு காலம் தர முடியாதா? முடியாது. வாழ்ந்துட்டு இருக்கியா? இல்ல. வாழ்ந்தாலும் அது சரியா இருக்காது. நானே உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருங்க? என் தம்பி ஒரு வய வாழ்ந்துட்டு இருக்கேன். யாருங்க? மனைவியே இல்லாம தன்னுடைய பிள்ளைகளை பூரா நல்லா படிக்க வச்சு இசைக்கல்லூரியில படிக்க வச்சு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எப்ப? இப்பதான். ஆமா, செத்து போச்சு அவங்க மனைவி. வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்டாட்டி முன்னாடி கட்டினாங்க. சொல்றீங்களா? கட்டினாடா. அது எப்ப? அதெல்லாம் முடிஞ்ச கதை. இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னு சொல்ல. நீங்க சொல்றது சரியில்லை. நீ சொல்றதே சரி. நான் சொல்றது சரி. நீ சொல்றதே சரி. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா லூஸ் இருக்கிறவங்க பேசி தப்பிக்க முடியாது. யாரை பத்தி லூஸ் சொல்ற? நீ ஆம்பளை இல்லாம வாழ்ந்துருவேன், நான் பொம்பளை இல்லாம வாழ முடியாது. அதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள தெரிஞ்சுக்கோ. நான் வந்து பொம்பளை இல்லாம வாழ முடியாது. நீ ஆம்பளை இல்லாம வாழ்ந்துருவியா? நல்லா சொல்றேன். நல்லாதான் சொல்றேன். தைரியமா சொல்ல. கரெக்டா சொல்றியா? தைரியமா தான் சொல்றேன். எத்தனை பேர் வந்தீங்க? எத்தனை பேரு? நாடகத்துக்கு 10 பேர் வந்தோம். எத்தனை பொம்பளை? நாங்க 2 பேர். ஆம்பளை எத்தனை? 8 பேர். இந்த 8 பேர்ல என்ன 2 பேர் வந்தீங்க? என்ன பண்ண முடியும்? கேட்கற பேச்சுல கெட்டிக்கார ஆம்பளை, முருகன்காரர் ஆம்பளை, ஆதரவுக்கார ஆம்பளை, பப்புன் ஆம்பளை, ராஜவார்த்த ஆம்பளை, நாரதர் ஆம்பளை, நாங்க இல்லாம நீங்க 2 பேரும் மட்டும் இங்க வந்து நாடகம் நடத்த முடியுமா? முடியுமே. செல்லுல பாட்டு போட்டுட்டு நாங்க பாட்டு ஆடிட்டு போயிருவோமே. நாடகம் நடத்த முடியுமா? ரிக்கார்ட் ஆட முடியுமான்னு கேட்கல. அது நீங்க இல்லாம நாங்களும் பாட்டு போட்டு தண்டனை கோலாட்டம் ஆடிட்டு போயிருவான். முடியுமா? அது தெரிஞ்சுக்க. ஆணுக்கு பெண் வேண்டும், பெண்ணுக்கு ஆண் வேண்டும். மறுக்கல. வீம்புக்கு வேணா பேசலாம். நீ நானும் சண்டை போடலாம். என்ன நீ நாம இருக்க முடியாது. ஏதோ ஒரு நேரத்துக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த 3 வருடம். ஆமாப்பா. மண்டையை உடைச்சாலும் அது கேட்காது. அது வேணுங்கிறது கேட்டுத்தான் தீரும். அது மாதிரி உனக்கு கேட்கும். அப்ப உனக்கு கேட்கும்போது நான் கேட்போம். இது இயற்கைதானே? நீங்க லூசா இல்ல நான் லூசா? அது லூசா இருக்கா இல்லையான்னு தெரியும். அது டூ லைட்டா இருக்கா டூ டைட்டா இருக்கான்னு அப்புறம் பாத்துக்கிறோம். இது அது பிரச்சனை இல்ல. நான் உன்னை கேட்கறது என்னன்னா, நீ தமிழ்நாட்டு பிள்ளையா? தமிழ்நாட்டு பிள்ளைதான். அப்படின்னா உனக்கு பண்பாடு தெரியுமே. தெரியுமே. சத்தியமா? சத்தியமா. அப்ப கேட்டா ஒழுங்கா போய் சொல்லுயா? சொல்லுடே. வயசுக்கு வந்தியா? ஏங்க அறிவு இருக்கா உங்களுக்கு? நீ வயசுக்கு வந்திருக்க. என்ன அறிவு இருக்காங்க? நீ வயசுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, பார்த்து கேட்கறீங்க. எனக்கு வெக்க இருக்காதா? நானும் ஒரு பொண்ணு தானே. எனக்கு அச்சம் மடம் நாள பயிர் பணத்து இருக்க முடியல அல்லவா? சாரி சாந்தி, நான் ஒத்துக்கிறேன். சபையில போய் பொம்பளை பிள்ளை வயசு நான் டீசெண்டா கேட்டா? டீசெண்டா கேட்டீங்க. ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? ஃபங்க்ஷன் பண்ணிட்டேன். அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். இங்கிலீஷ்ல கேட்டா அது டீசெண்ட், தமிழ்ல கேட்டா அசிங்கமா? இந்த தமிழுக்கே வந்து தலையெழுத்து பாத்தியா? சரி வயசுக்கு வந்துட்டேன். வந்துட்டேன். அப்போ உனக்கு இந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கும். என்ன மேட்டர்? குச்சி கட்டினாங்களா? என்ன குச்சி? நல்லா இருந்துச்சு. அப்படியே தூக்காத. ஹலோ. குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. மரியாதை போய் தாய் மாமனுக்கு மரியாதை கட்டினாங்க. அப்படி ஆமா. உங்க மாமன் பெரிய ராஜராஜ சோழன் உள்ள விட்டாங்களா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உள்ள விட்டா பிடிக்கும். உள்ள விட்டா கோவத்தை காப்பாத்தீங்க. தப்பு தப்பு பேசுறீங்க நீங்க. குடிசைகளை விட வெளியே தள்ளி வைப்பாங்க. குடிசை விட்டாங்களா இல்ல? குடிசைகளை விட்டாங்க. விட்டார்கள். பல பேர் விட்டாலும் தெரியல. விட்டார் அப்படின்னா ஒண்ணு, விட்டார்கள்னா பல பேர் இருந்தா விட்டாரா விட்டாரா? 2 மாமா 3 மாமா இருப்பாங்கல்ல. விட்டாங்க. சரி விட்டாங்க. ஒரு போன் பேசிட்டு வரும். விட்டாங்கல்ல, உள்ள விட்டது உண்மைதானே? மாற்றுக்கிறது இல்லையா? சரி ஜாமான் போட்டாங்களா? ஏன் முறைச்சு பாக்குறேன்? அதெல்லாம் போட்டாங்க. வெங்கல சாமா, பித்தளை சாமா போட்டாங்க. அது சீரு ஜாமான் இல்ல,
குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவான் எல்லாருக்கும். இருக்கப்பட்ட வெளி ஜாமான் சேர்த்து அது வந்து சீரு. இது குடிசை வாசல்ல எல்லா பிள்ளைகளுக்கும் போடுறது. அப்படியா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா, இது 3 ஜாமான் போட்டாங்க. போட்டுருக்காங்கல்ல, அது ஏன் போடுறாங்க? பேய் பிசாசு வரக்கூடாது, பேய் பிசாசு வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக. சரி, இலக்கம்லாம் பேசல. சரி, அது என்ன வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து போய் கவுட்டு கவுட்டு நெட்டி பிடிக்குமா? பத்தால பிடிக்காதா? தீட்டு தீட்டு தீட்டா? நீ என்னமோ தீட்டாப்பா, அது நமக்கு பிரச்சனை இல்ல. அது போட்டது பேய் பிசாசுக்கு அல்ல, அதுக்கு வேற காரணம். என்ன காரணம்? இது தமிழகத்துடைய பண்பாடு, தமிழர்களுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி அதுல இருக்கு. அப்படியா? உலக்கை ஏன் போடுறான் தெரியுமா? ஏன் போட்டாங்க? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். தாண்டு அப்படின்னு இருக்க, அப்படி தாண்டு அப்படின்னு. இப்ப 2 காலுக்கு நடுவு உலக்க கிடக்கு, தாண்டு போது அப்படிதான் கிடக்க கூடாது. சாமி சாமி இல்லையா உலக்க? இப்படி தாண்டி நிக்கிற 2 காலுக்கு நடுவு உலக்க கிடக்குன்னு வச்சுக்க, கீழே குனிஞ்சு பாரு. உலக்கைய பார்க்கணும், நீ அப்படி பார்த்தனும் மனசு நினைக்கலாம், ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம், உலக்க பிடிச்சு வேலை பார்க்கற பொறுப்பு வந்துருச்சு, மாவிடிக்கணும், கம்பிடிக்கணும், நெல்லு குத்தணும் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. இல்ல இல்ல, இதுதான் மிக்ஸி கிரைண்டர்ல வந்திருக்கு எங்களுக்கு, இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது, இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி. ஏண்டி அப்ப புருஷ வாசல கிரைண்டர் போட்டா ஆயிருவ? இது ஆதி காலத்து பண்பாடு. வருங்காலத்துக்கு அப்படிதான் பண்ண போறோம். செய்யக்கூட தப்பு, கிருன்னு அடிச்சதுன்னா துண்டுதான் போயிடும். இப்ப விளக்கம் எல்லாம் போடாதீங்களா? அதான் பேய் பிசாசு வரக்கூடாது, அதுவும் பேய் பிசாசு தான். அது இல்ல, அதனுடைய தத்துவமே வேற. விளக்கமாறு ஏன் போடுறதுன்னா, இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினீங்கன்னா உனக்கு விளக்கமாறு புரிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. தெரியுதா? இன்னும் சரி, கருக்கருவா போடுறாங்க. நான் சொல்றேன் அதுக்கு விளக்கம். நீங்க சொல்றீங்களா? எது தெரியுமா? ஓம் கொண்டாட்டி விட்டுட்டு அடுத்த கொண்டாட்டிய பாத்தீங்கன்னா இழுத்து வச்சு கரகர கரகரன்னு பிடிச்சா அறுத்து விடுறதுக்காக கருக்கரை பண்ணிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இது மட்டும் எப்படி கரெக்டா தெரிஞ்சுட்டு? அது அதுக்கல்ல, அதுக்குதான். எதுக்கு நான் சொல்றேன், எதுக்கு சொல்லுங்க. இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கை தேடணும்னு நினைச்சேன்னா உன் புருஷன் கருக்கருவால உன்னை குறை குறைன்னு அறுத்து விடாண்டி அப்படி காட்டத்தான் அந்த கருக்கருவா. தெரிஞ்சு நடந்து காய்ச்சுன்னா மேல வைக்கிறேன், கீழே வைக்கவா? மேல வைக்கப்படா, கீழே வைக்கணும், எங்கதான் வைக்க? கை நறுக்கிடுவேன். சரி, தொடக்கூடாது தொடக்கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனே பேசாம திறந்தேன். ஓ, அன்னைக்கு மூடு இருந்தது, இன்னைக்கு இல்ல. என்ன மூட வர வைக்கிறேன்? மண்டே உடைச்சுவேன். மண்டே உடைச்சா மூடு எப்படி ரத்தம் தான் வர? நான் கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிடிச்சது இந்த அபிநயம் தான். ஒரு பாட்டை பாடும்போது அதுக்கு உண்டான அபிநயம், அதுக்காக அடுத்த அந்த பெண்ணுன்னா அந்த பாவனை இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நல்லா இருக்கும். கலை குழுவினர்களை பாராட்டி என் பாசத்துக்குரிய என்னுடைய அண்ணன் கலைத்துறையிலே ஹார்மோனியத்திலே தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து அண்ணன் ஜெயராமன் பெட்டியில் உட்காந்து வாசிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டைலு தனி. நீங்க பெட்டி வாசிக்கான என் அன்பு மகன் மணிகண்ட பிரபு, நகைச்சுவை நடிகர் என்னுடைய அன்பு மகன், நாடென்றும் பேரும் புகழும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற என் அன்பு மகன் ராஜா உள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு அவருடைய தந்தையார் ஜெயராமண்ணே அண்ணே ஆல்ரவுண்ட் வாய்ச்ச காலத்தில் நான் சின்ன பிள்ளை சின்ன சின்ன வேஷங்கள் போடுவேன். அவங்க பெட்டி வாசிக்கிறதுக்கு ஒரு உட்கார ஸ்டைலே தனியா இருக்கும். அவங்க கண்ணாடி ஸ்டைல, அவங்க பவுடர் போடுற ஸ்டைல, உட்கார்ந்து ஸ்டைல விட்டிய வரைக்கும் அந்த மாஸ் குறையவே குறையாது. அது இந்த பயலுக்கு எப்பவும் வரவே வராது. நான் சொல்றேன், அது என்னைக்கு அந்த ஸ்டைல் தான். ஆமா, எப்பவும் குஜாலாவே இருப்பாங்க. வாழ்க்கை மனுஷன் வாழ தெரியணும்னா அண்ணன் ஜெயராமன் எடுத்து தான் பார்க்கலாம். என் அண்ணன் ஜெயராமன் குடும்பத்தின் சார்பாக கலை குழுவினரை பாராட்டி ரூபாய் 301 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். கலைக்குழுவுக்கு நன்கொடையாக வழங்கியதால் கலைக்குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, கலைக்குழு என்பதும் நானே,
நானே கலைக்குழு என்பதாலே இன்னொருக்கு சங்க ஓதிட்டான் என் மகன். ஆக ரெண்டு என்னடி ஒரு காசுமா புருஷன் சம்பாதிச்சாங்க பொண்டாடி சம்பாதிச்சா உங்ககிட்ட தான் வரணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட தான் வரும். எங்க போயிடுறேன் வர முடியும் அதான் ஒத்துக்கிறாங்க. நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க? ஆமா நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பழம்? மாம்பழம் மாதிரி ஏன் இப்படி ரொம்ப வச்சு போயிருக்கு? தண்ணி பாய்ச்சல் இல்லாம இருக்க மூடி இருக்கும் போது இவ்வளவு இதா இருக்கு. திறந்தா ரொம்ப சப்பட்டையா? மாம்பழத்துல சப்பட்டை மாம்பழம் இருக்கு. டேஸ்ட் ஆனா அருமையா இருக்கும். ஆனா ஒண்ணு குண்டா இருக்கும் மஞ்சள் வச்சுக்காயி நல்லா முன்னு உருண்டையா இருக்கு. வாய் வைக்க முடியாது புளிச்சு. ஆனா சப்பட்டையா இருக்கு சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நான் பழசாலி மாம்பழம் சாப்பிட்டேன். அப்படி என்ன மாம்பழம் சாப்பிட்டுருக்கீங்க? மாம்பழத்துல மண்கோவா, பங்கனப்பள்ளி, காசாலட்டு. நீ நிஜமா மாம்பழம் இல்லையா? பங்கனப்பள்ளி, காசாலட்டு, செந்தூரம், கல்லாமணி, பாலாமணி. அதை அழிச்சிருங்க. மாம்பழத்தோட பேரை சொல்லியிருக்கேன். வெளியில தெரிஞ்சவனா அங்க யாருங்க அழிச்சிருக்கேன்னு மாம்பழம் விற்கிறதா அம்மா அம்மா காலையில வாக்கிங் போயிட்டு வந்து நான் ரன்னிங் போயிட்டு வந்து வார்க்காப் சாப்பிட வழக்கம். இன்னைக்கு நான் ரன்னிங் போகல. அதான் ஒரே ஜோலி அங்கே முடிச்சுக்கலாம். 4 பேர் போட்டு அடிச்சிருக்கீங்களா? என்ன மிஸ் சொன்னீங்க? முதல்ல சொல்லுங்க. கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்துங்க. இங்கிலீஷ்ல சொன்னாரு. ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடாது. 5000 மச்சான் உள்ள அதுக்கப்புறம் வெளியில நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கவா? சாந்தி நான் உன்னை ஓப்பனா ஓப்பனா ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி விடு, நான் சொல்றது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு கேள்வி கேட்டுரு.
கேளுயா. நானே கேட்கட்டா? கேளுங்க. உனக்கு டெமிக் ஆயிடுச்சா? அவசரத்துல உளறிட்டேன், மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்கணும். டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. இன்னொரு பொருத்தம் மத்தியில அந்த ஆஞ்சநேயர் துணையே துணைதான், சக்தியே சக்திதான். அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒண்ணு ஒண்ணு அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒண்ணு நான் கேட்கல. உனக்கு ஆயிரத்தி இல்லைன்னு கேட்டேன். என்ன? வண்டியிலே உட்காராங்கிறது இலை பீத்தலா இருக்குல்ல. தர நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணல, உனக்கு எது ஆட்சேபம் இருக்கா? சேச்சா, நான் இல்லாம கல்யாணம், மாப்பிள்ளை இல்லாம. மாப்பிள்ளை நான் இருக்கேன், அப்புறம் எப்படி? அப்ப நான் என்ன தாலி எடுத்து கொடுக்கவா? உங்களுக்கு துணை ஆகிறவங்கள துணை மாப்பிள்ளை. எனக்கு துணை மாப்பிள்ள வேண்டாம், நான் சிங்கிள் மாப்பிள்ளைய போய்க்கிறேன். ஏமா அவரை பிடிச்சிருக்காமா உனக்கு? என்னது பைத்தியமா? அவரை உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் பேரை கேட்கல, என்னை பிடிச்சிருக்கா? அவரை பிடிச்சிருக்காம? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க கேட்டா பைத்தியம் பிடிச்சிருக்காங்க கேட்டேன். நீ பிடிச்சிருக்கிறதா? பிடிச்சிருக்கா அவரை? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆஹா. என்ன ஒரு குடும்ப ஒற்றுமை. என்ன பிடிச்சிருக்கு. என்னையும் பிடிச்சிருக்கு, அவனையும் பிடிச்சிருக்கு. ஆமா பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தான்னு சொல்ல முடியும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உங்களை கல்யாணம் பண்ணி அவரை வச்சுக்கிறேன். ஆஹா. என் ராசா. ஏன் இப்படி பாக்குறீங்க? சீ, போங்க, எனக்கு வெட்கமா இருக்கு. அதான் பொங்கலுக்கே போறேன். சரி, வாங்க. இளையன நினைத்தால் மனித பார்வை நினைக்கலாமா? நீ எப்ப எப்படி முகத்தை வச்சுக்க எனக்கு தெரியும்டா. நீ ஞானப்பழம் மாதிரி பட்டை அடிச்சு உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியும்டா நீ கிரிமினல். தப்பால கரெக்டா நினைக்கிறேன். அவ என்னை கட்டிக்கிறவங்களா உன்னை வச்சுக்கிறவங்களா? பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நான் சொல்லிட்டு அதை சமாளிச்சுட்டான். பரவாயில்ல. என் செருப்பு வாசல விழுந்தா துறை அந்த வீட்டு பக்கமே வர மாட்டாப்புல. ஏன் செருப்பு அந்த வீட்டு வாசல்ல கிடந்தா? அந்த தெரு பக்கமே நான் வர மாட்டேன். ஒருவேளை நாய் தூக்கிட்டு போயிருச்சுன்னா செருப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாயை சொருவிட்டு அடிச்சு எங்க செருப்பத்துக்கு போய் வேற உள்ள வந்துட்டாங்க. என்னடா? அதுதான் நீ அதுக்கு ரெடியா போடும். சேவலா? எப்பயுமே